வணக்கம், நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுகிறேன். நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு $2 பில்லியன் ஐபிஓ அதை பற்றி தான் பேச போகிறோம். ரெண்டு முக்கியமான ஒரு பெரிய பிக் ஸ்டார் ஐபிஓ அடுத்த வாரம் வர இருக்காங்க. ஸோ அதை பற்றி விஷயங்கள் தகவல்களை தரதான் இந்த பதிவு. ஸோ முதல்ல ஐபிஓஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தில் ஒரு 66 ஐபிஓ வந்திருக்கதாக கொடுத்துருக்குறாங்க. இதில் 39 ஐபிஓ ப்ராஃபிட்டபிளாக இருந்திருக்கு இப்போ வரைக்கும். 27 ஐபிஓ லாஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு ஒரு சர்வே கொடுத்துருக்காங்க. அந்த 39 ஐபிஓவும் நமக்கு கிடைச்சிருந்தா நம்ம இப்போ 16% லாபத்தில் இருப்போம். ஒருவேளை அந்த லாஸ் மேக்கிங் தரக்கூடிய ஐபிஓஸ் வாங்கியிருந்தீங்கன்னா 9% நீங்கள் லாஸில் இருப்பீங்க அப்படின்னு இந்த புள்ளி விவரங்கள் கொடுக்குது. ஸோ ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபர், அதாவது ப்ரமோட்டர்ஸ் கிட்ட இருந்தே ஷேர்ஸ் வாங்குறது. அதே கம்பெனியை நீங்கள் அடுத்து லிஸ்டிங் அன்னைக்கு செகண்டரி மார்க்கெட்டுக்கு வந்துடும், நம்ம அன்னைக்கு கூட போய் வாங்கிக்கலாம். ஆனால் ப்ரமோட்டர்ஸ் கிட்ட வாங்குறதுக்கும் லிஸ்டிங் டேட்டில் வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ். அந்த ப்ரைஸ் தான் வித்தியாசம். ஒன்று, நீங்கள் ப்ரமோட்டர்ஸ் கிட்ட வாங்குகிற ரேட்டை விட அதிகமான ரேட்டு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும், இல்லை சமயத்தில் கம்மியான ரேட்டு கொடுத்தும் வாங்கலாம். அதற்கு பிற்பாடு செகண்டரி மார்க்கெட்டுக்கு வந்த பிறகு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வேற. பிரைமரி மார்க்கெட் அப்படிங்கிறது ஐபிஓன்னு சொல்லுவோம். ப்ரமோட்டர்ஸ் கிட்ட ஷேர்ஸ் வாங்குறது காலங்காலமாக இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. டாடா குரூப் ஆஃப் குழுமத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல ஐபிஓ டாடா கேபிட்டல் ஐபிஓ. இந்த ஐபிஓ இந்த வருஷத்துல மிகப்பெரிய ஒரு ஐபிஓவாக அடுத்த வாரம் வர இருக்குது. 15,511 கோடி இஷ்யூ சைஸ், மிகப்பெரிய ஐபிஓ. ஹுண்டாய்க்கு அப்புறமாக ஒரு பெரிய ஐபிஓவாக வந்திருக்கு. இவங்களுடைய ஐபிஓ டேட்டு, நம்ம அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 6 அக்டோபர் 8 வரைக்கும். ஃபேஸ் வேல்யூ ₹10 இருக்கக்கூடிய கம்பெனி. பிரைஸ் பேண்ட் 310 326. ஃப்ரெஷ் இஷ்யூவாக 6,846 கோடியும், ஆஃபர் ஃபார் சேலாக 8,665 கோடியும் கலெக்ஷன் பண்றதுக்கு இருக்கிறாங்க. ஸோ ஃப்ரெஷ் இஷ்யூ ஓரளவு இருக்குது, இருந்தாலும் அதிகப்படியாக ஆஃபர் ஃபார் சேல் இருக்கு. இந்த கம்பெனியுடைய லிஸ்டிங் டேட், அதாவது செகண்டரி மார்க்கெட்டுக்கு வரப்போறது அக்டோபர் 13 வரதுக்கு இருக்கிறாங்க. ஸோ இந்த டாடா கேபிட்டல் ஐபிஓ அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவு அப்ளை பண்ணலாம். கிடைச்சா நமக்கு லக்கு. ஏன்னா கண்டிப்பாக இந்த கம்பெனிலாம் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்குது. ஏன்னா இந்த கம்பெனி ஒரு டைவர்சிஃபைட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் கம்பெனி, டாடா சன்ஸோடைய சப்சிடரி கம்பெனி. இந்த டாடா கேபிட்டல் அப்படிங்கிற இந்த கம்பெனி நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி. இந்தியாவிலேயே 3வது கம்பெனியாக வர இருக்குது நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி வரிசையில். இவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸாக ரீட்டைல், கார்பரேட், இன்ஸ்டிடியூஷனல் கஸ்டமர்ஸுக்கு இவங்க ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டு வராங்க. கன்சியூமர் லோன்ஸ் கொடுக்குறாங்க, கமர்ஷியல் ஃபினான்ஸ் பண்ணுறாங்க, வெல்த் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங், பிரைவேட் ஈக்விட்டி, கிளீன் டெக் ஃபினான்ஸ் சொல்லக்கூடிய ரினியூவபிள் எனர்ஜி, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த கம்பெனியில் 25க்கும் மேற்பட்ட லெண்டிங் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. 1,516 பிரான்ச்சஸ் இருக்கிறாங்க. 1,109 லொகேஷனில் 27 ஸ்டேட்ஸில் இருக்கிறாங்க. இவங்க லெண்டிங் பிஸ்னஸும் பண்ணுறாங்க, நான் லெண்டிங் பிஸ்னஸும் பண்ணுறாங்க. நான் லெண்டிங் செக்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ், அதே மாதிரி வெல்த் மேனேஜ்மெண்ட், ஹெச்என்ஏ கிளைண்ட்டுக்கும் ரீட்டைல் கிளைண்ட்ஸுக்கும் பண்ணிட்டு வராங்க. டாடா கேபிட்டலுக்கு லெண்டிங் பிஸ்னஸ்லேருந்து ரெவென்யூ 27,646 கோடி வருது. நான் லெண்டிங் பிஸ்னஸுக்கு 723 கோடி வருது. மொத்த ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 28,639 கோடி கிடைச்சிட்டு வருது. இந்த கம்பெனியில் ப்ரமோட்டர் ப்ரீ இஷ்யூக்கு முன்னாடி எவ்வளோ வச்சிருக்காங்கன்னா 95.6. போஸ்ட் இஷ்யூ வந்த பிறகு இது எப்படி குறையுதுன்னா 85.5 குறையுது. ரீட்டைல் 4.4 இருக்கிறாங்க ப்ரீ இஷ்யூக்கு முன்னாடி. போஸ்ட் இஷ்யூக்கு அப்புறம் 14.5% அவங்கள்ட்ட ஷேர் ஹோல்டிங் இருக்கும். டாப் 10 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இதில் இந்தியாவுடைய டாப் 10 மியூச்சுவல் ஃபண்டு பார்ட்டிசிபேட் பண்ண இருக்கிறாங்க. WCM, கோல்ட்மேன் சாக்ஸ், ஒயிட் ஓக் கேபிட்டல், நாமுரா வெல்த் மேனேஜ்மெண்ட், இவங்க எல்லாமே ஒரு ஆங்கர் இன்வெஸ்டராகவும் இந்த கம்பெனியில் இருக்கிறாங்க. இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஃபினான்ஷியல், அவங்களுடைய பேக்ரவுண்டு, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், இது எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது. டாடா கேபிட்டலுடைய ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னு நான் என்ன பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபினான்ஷியல் சர்வீஸ் டாடா குரூப்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, 3rd லார்ஜஸ்ட் டைவர்சிஃபைடு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி, மோஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் லெண்டிங் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சிருக்கிறாங்க. ஒரு பேன் இண்டியா கம்பெனி, உங்களுடைய பிரான்ச் ஆல் ஓவர் இந்தியா இருக்கிறாங்க. டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல பேர் போனவங்க. ஹையஸ்ட் கிரெடிட் ரேட்டிங் வித் டைவர்ஸ் லைபிலிட்டி போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கிறாங்க. கன்சிஸ்டன்ட் ரெக்கார்டும் வச்சிருக்கிறாங்க. ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸுக்கான ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் மேனேஜ்மெண்ட்,
இது எல்லாமே இந்த டாடா கேபிட்டலுடைய ஸ்ட்ரென்த்தாக நான் கன்சிடர் பண்றேன். இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 1,38,382 கோடியாக இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 6.6 ஆகவும் டெட் ஈக்விட்டி 6.6 ஆகவும் இருக்கிறாங்க. ஸோ நான் பேங்கிங் ஃபினான்ஸ் வரிசையில் ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். டாடா இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது, அப்புறம் என்ன திருப்பி இது ஒன்று வருது அப்படின்னு நினைப்பீங்க. டாடா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி, டாட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி தான். இருந்த போதிலும் டாடா கேபிட்டல் ஒரு நல்ல ஒரு கன்சிடரபிள் ரேட்ல நமக்கு கிடைக்குது. ஸோ நீண்ட கால அடிப்படையில் வாங்குறவங்களுக்கு டாடா கேபிட்டல் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ரிலையன்ஸ் குரூப்ல இருந்து வந்த ஜியோ ஃபினான்ஸ் மாதிரி டாடா கேபிட்டல் அப்படிங்கிறது ஒரு கன்சிடரபிள் ரேட்ல, ஒரு அஃபோர்டபுள் ரேட்ல கிடைக்குது. ஸோ அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் அப்ளை பண்ணுங்க. ஒரு மினிமம் அப்ளை பண்றதை விட கொஞ்சம் மேக்ஸிமம் அப்ளை பண்ணி பாருங்க. இங்க ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட்லாம் கிடையாது. தேர்ட் 3 நாள் முடிஞ்ச பிறகுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கிடைச்சிச்சு அப்படின்னா லக்கு. கிடைக்காதவங்க லிஸ்டிங் டேட் அன்னைக்கு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸோ ஒரு நீண்ட கால இது உடனடியாக உடனே சூப்பர் டூப்பராக நீங்க 300 ரூபாய்க்கு வாங்கி உடனே ஓப்பனிங்ல 600 ரூபாய் அப்புறம் 1000 ரூபாய் அந்த மாதிரிலாம் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் அந்த மாதிரி கிடையாது. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பித்து அவங்க அடுத்து ஒரு 3 மாதம் 6 மாதம் மார்க்கெட்டில் நின்ன பிறகுதான் அவங்களுடைய அந்த ப்ரைஸ் வந்து ஏற ஆரம்பிக்கும். புதுசாக நிறைய ப்ராஜெக்ட், அதே மாதிரி நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸு, எஃப்ஐஎஸ் இவங்கெல்லாம் வாங்க ஆரம்பிக்கும் போது தான் அவங்களுடைய க்ரோத் பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கும். ஸோ நான் பேங்கிங் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த மட்டும் ஒரு கம்ஃபர்டபுளான கன்சிடரபிளான ஒரு போர்ஷனை வகிச்சுட்டு வர்றாங்க. அந்த வரிசையில் புதிதாக வரக்கூடிய டாடா கேபிட்டலை நம்ம வரவேற்போம். முடிந்த அளவு அதை வாங்கி நம்ம வந்து லாங் டேர்மில் பயன்பெறுவோம். அடுத்ததாக ஐபிஓ வரிசையில் இதே 6ஆம் தேதி அக்டோபர் 6ஆம் தேதி ஒரு புது கம்பெனி உங்களுக்கு எல்லாருக்கும் நன்கு அறிமுகமான எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா வர இருக்கிறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஐபிஓ தான். இவங்களுடைய இஷ்யூ சைஸ் 11,607 கோடி. இந்த கம்பெனி ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் தான். ஐபிஓ டேட் அக்டோபர் 7ஆம் தேதி ஆரம்பிச்சு அக்டோபர் 9ஆம் தேதி முடிச்சிடுவாங்க. இவங்க எல்லாமே ஆஃபர் ஃபார் சேல். ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னா ப்ரமோட்டர்ஸ் தங்க கையில் உள்ள ஷேரை விற்கிறாங்கன்னு அர்த்தம். ஃப்ரெஷ் இஷ்யூ அப்படின்னா புதிதாக ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வர்றாங்கன்னு அர்த்தம். டாடா கேபிட்டலை பொறுத்த மட்டும் கொஞ்சம் 2 பேருமே இருந்தாங்க. ஃப்ரெஷ் இஷ்யூவும் இருந்தது, ஆஃபர் ஃபார் சேலும் இருந்தது. ஆனால் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே ஆஃபர் ஃபார் சேல் தான். ஹுண்டாய் குரூப், தென்கொரியாவிலிருந்து வந்த ஹுண்டாய் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மாதிரி இவங்களும் அதே தென்கொரியா குரூப் தான். எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே ஆஃபர் ஃபார் சேல் தான். லிஸ்டிங் டேட் அக்டோபர் 14ஆம் தேதி லிஸ்ட் ஆகுது. இந்த கம்பெனி வந்து இவங்களுடைய பிரைஸ் பேண்ட் கொஞ்சம் அதிகமாக வைத்திருக்கிறாங்க. 1080 1140 பிரைஸ் பேண்ட் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பார்ப்போம் எப்படி வந்து மக்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படின்னு. இந்த கம்பெனி 1997 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்க மெயினா எதை மேனுஃபேக்சரிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் பண்றாங்கன்னா ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ். மொபைல் போன்ஸ்லயும் இவங்க இருந்தாங்க. இவங்களோட பிசினஸ் செக்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா 3 விதமா பண்றாங்க. ஹோம் அப்ளையன்சஸ், ஏர் சொல்யூஷன்ஸ், ஹோம் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி 2 மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வச்சிருக்காங்க, 2 சென்ட்ரல் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் வச்சிருக்காங்க, 23 ரீஜனல் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸ் வச்சிருக்காங்க, 51 பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க, 30,847 சப்டீலர்ஸ் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனி 2 அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங் யூனிட் நொய்டாலையும் புனேலையும் வச்சிருக்கிறாங்க. இந்த கம்பெனி பேன் இண்டியா லெவலில் சப்ளை செயின் வச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய நெட்வொர்க்கில் 25 ப்ராடக்ட் வேர்ஹவுஸ் இருக்குது, 23 ரீஜனல் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டரும் 1006 சர்வீஸ் சென்டரும் வச்சிருக்காங்க. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸோடைய ஸ்ட்ரென்த்தாக நான் என்ன கன்சிடர் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கம்பெனி ஒரு லீடிங் மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. எதில்? ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் கன்சூமர் ப்ராடக்ட்ஸில் வச்சுருக்கிறாங்க. இவங்களுடைய இன்னோவேட்டிவ் டெக்னாலஜி வந்து மக்கள்கிட்ட கொஞ்சம் பிரபலமாக இருக்கக்கூடியது. பேன் இண்டியா டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்ட்ராங் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிஸ் வச்சுருக்கிறாங்க. சிங்கிள் பிராண்ட் குளோபல் ஹோம் அப்ளையன்சஸ் எல்லா ஊர்லேயும் இதே நேமில் தான் வச்சுருக்கிறாங்க. கேபிட்டல் எஃபிஷியன்ட் பிஸ்னஸ் வச்சுருக்காங்க, ஹை க்ரோத் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி. இந்த கம்பெனி வந்து 1997 இருந்தாலும் 2007 தான் பிரபலமாக இந்தியா போன்ற நாடுகள்லாம் வர ஆரம்பித்தாங்க. இவங்களுடைய மார்க்கெட் கேப் 77,380 கோடியாக இருக்கிறாங்க. QIB 50%, நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 15%, ரீட்டைல் 30% ஷேர்ஸ் வாங்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2 கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஐபிஓவாக அக்டோபர் மாதம் வர இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வர்றதுனால நமக்கு வந்து எதை முதல்ல தேர்ந்தெடுப்பது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும். என்னுடைய ப்ரையாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல், இரண்டாவது பணம் இருந்தால் நம்ம எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ்
எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது மேனுஃபேக்சரிங் லைனில் வரக்கூடியது, டாடா கேபிட்டல் சர்வீஸ் லைனில் வரக்கூடியது. ரெண்டு பேருமே $2 பில்லியன் ஐபிஓ தான் சொல்லலாம். ரெண்டு பேருமே சரிக்கு சமமான நல்ல ஒரு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டோடு தான் வர்றாங்க. ஸோ நீண்ட கால அடிப்படையில் வாங்குறவங்களுக்கு இந்த ரெண்டு ஐபிஓவுமே ஒரு நல்ல ஐபிஓவாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஐயப்பாடும் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவு அப்ளை பண்ணி பாருங்கள். கிடைச்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை. கிடைக்காதவங்க லிஸ்டிங் அன்னைக்கு உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த ஷேர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிங்க. ஏன்னா சில சமயம் லிஸ்டிங் அன்னைக்கு கொஞ்சம் ஓப்பன் அதிகமாக இருந்துட்டு அதுக்கு பிற்பாடு குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் எப்படி உங்களுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குது, சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ், இது எல்லாமே NSE இந்தியா வெப்சைட்டில் டெய்லி எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அப்ளை பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். பார்த்துட்டு 3வது நாள் காலையில் கூட நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ ஆஸ்பா மெத்தடில் அப்ளை பண்ணலாம். உங்கள் ப்ரோக்கர்ஸை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்சளவு அப்ளை பண்ணலாம். கிடைக்காதவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அக்டோபர் 14ஆம் தேதி உங்ககிட்ட ஏற்கனவே நீங்கள் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கீங்க, பணம் இல்லாட்டி பரவாயில்ல, போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய கொஞ்சம் ஸ்மாரா இருக்கக்கூடிய கம்பெனிகள் எல்லாம் சேல் பண்ணிட்டு கூட இந்த கம்பெனிகளுக்கு அந்த பணத்தை வந்து நம்ம மாற்றி விடலாம். அது மட்டும் இல்லை, அக்டோபர் மாதம் நவம்பர் மாதத்துல என்ன வருஷம் முடிய போகுது, இன்னும் ஒரு 3 மாசத்துல இன்னும் நல்ல மிகப்பெரிய நல்ல நல்ல ஐபிஓஸ்கெல்லாம் வருவதற்காக செபியிடம் விண்ணப்பித்துள்ளன. ஸோ ஒன்றொன்றாக அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் இந்த டாடா குரூப் ஆஃப்லேருந்து வரக்கூடிய டாடா கேபிட்டல், எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இந்த 2 ஐபிஓவுமே நீண்ட கால அடிப்படையில் வாங்குறவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன்.